சினிமா குறித்த எல்லா அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள புதிய புதிய செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் பழைய சினிமாவினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் தான் சினிமா ஃபோக்கஸ் தமிழ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் திரைக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் சினிமா த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் அப்படிங்கிறது ரசிகர்கள்ட்ட பெரிய ஆதரவை பெற்றிருக்கு. குடும்பமாக மக்கள் இந்த படத்தை பார்க்குறாங்க. அந்த படத்துக்கு கிடைச்சிருக்க இந்த ஆதரவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அயோத்தி என்கிற திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியது அதனுடைய தன்னம்பிக்கை காரணமாகத்தான். சசிகுமார் இப்படி ஒரு கதையை கேட்பதற்கு முதலில் சம்மதித்திருக்கிறார். ஒருவேளை அயோத்தி ஓடலைனா அல்லது அயோத்தி படம் வெற்றி பெறலைனா இது மாதிரி ஒரு பரிச்சார்த்த முயற்சிகளுக்கு தன்னை கதாநாயகர்கள் ஒத்துக்கொள்வார்களான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இப்போ நீங்கள் குறும்பட இயக்குநர்களாக இருக்கக்கூடியவங்களில் பல பேர் கலைஞர் தொலைக்காட்சி நடத்திய நாளைய இயக்குநர்களை வெற்றி பெற்றவர்கள் அல்லது மிகச்சிறந்த குறும்படங்களை எடுத்தவர்கள், அதில் நடித்தவர்கள் தான் கடந்த 10 ஆண்டு கால தமிழ் சினிமாவை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறாங்க. அதிலிருந்து தான் விஜய் சேதுபதி வந்தார். அதில் இருக்கக்கூடிய ஒரு நாளைய இயக்குனர் சார்ந்த ஒரு படத்தை பார்த்துட்டு தான் சீனு ராமசாமி அவருக்கு தென்மேற்கு பருவக்காற்று படத்துக்கு வாய்ப்பளித்தார் விஜய் சேதுபதிக்கு. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா, சூதுகவும், நலன் குமாரசாமி, இந்த மாதிரி நிறைய படங்கள் ஒரு மாற்று படங்கள், அதாவது ரெகுலராக வரக்கூடிய கமர்ஷியல் குப்பைகளுக்கு நடுவில் கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களத்தோடு கூடியதாக வந்துச்சு. அப்போ ட்ரெண்ட் செட்டிங் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் காதல் கோட்டை மாதிரி படங்கள் வருகிற போது பார்க்காமல் காதல், பேசாமலே காதல் அப்படின்னு தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நாக்கை வெட்டிக்கிட்டாங்க, மூக்கை வெட்டிக்கிட்டாங்கலாம் எடுத்தாங்க. அது எப்போ அந்த அலை ஓய்ந்ததுன்னா சேது வந்தவொடனே தான் அந்த அலை ஓய்ந்தது. சேதுன்னு ஒரு படம் டங்குன்னு அதாவது அந்த கதாநாயகன் மண்டையில் அடிபட்டு மூளை கலங்குச்சுன்னாங்க இல்லை, அது ஹீரோயிசத்தின் மூளை கலங்கிருச்சு. ஆக்சுவலாக ஹீரோயிசத்தினுடைய மூளை ஸ்தம்பித்து விட்டார். அந்த கதையை எடுத்துகிட்டு போய் கார்த்திக்கிட்ட போய், ஏன்னா அக்கினி நட்சத்திரம் மௌனராகம் இதில் எல்லாம் கார்த்திக் நடித்ததை பார்த்துட்டு அந்த இயக்குனர் பாலா அந்த கதையை கார்த்திக்கிட்ட போய் சொல்லியிருக்காப்புல. ஒரு இளமை துள்ளலோடு கூடிய கதாநாயகனாக அவர் இருந்தாரப்ப அப்படின்ட்டு போய் சொல்லியிருக்காரு. நான் முட்டை போடுறதா? கார்த்திக் சொல்லியிருக்காரு, நான் முட்டை போடுறதா? தேட்டரை உடைச்சிருவாங்க ரசிகர்கள். எப்படி ரசிகர்களை பழக்கப்படுத்திருக்கோம் பாருங்கள். அது கதாபாத்திரம்னு நினைக்காம அவர் முட்டை போட்டால் தேட்டரை முட்டை அடிச்சிருவாங்கிற மாதிரி ஒரு கடுமையான விஷயம். அதனால் ரிஜெக்ட் ஆன கதை. அது முரளிகிட்ட போய் ரிஜெக்ட் ஆன கதை. பல பேர்கிட்ட முரளி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண முடியாமல் போன கதை. இப்படி நிறையா விஷயங்கள் நடக்காமல் போயிடுச்சு. அப்புறம் தான் விக்ரம்னு ஒரு அந்த காலகட்டங்களில் யாருன்னே தெரியாத ஒரு சில சின்ன படங்கள் நடித்தவர். அப்போ ட்ரெண்ட் செட்டிங் மாறிச்சு. அது தப்புன்னு சொல்லலாமா சார்? தப்புன்னு பார்க்கலாம். ஏன்னா தப்பு கிடையாது, ரசனை மாற்றம்ங்கிறது. நீங்கள் என்ன செய்வாங்கன்னா, படப்பிடிப்பு தலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா விதமான உணவுகளையும் காலையில் பரிமாறுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொங்கல், பூரி, இட்லி, தோசை எல்லாமே பரிமாறிட்டே இருப்பாங்க. தொடர்ச்சியாக ஒரு 15 நாள், ஒரு மாதம் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டே இருக்கும்போது எல்லா டிஃபனும் சாப்பிட்டு போர் அடிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெஸ்ஸு, கான்ட்ராக்ட் மெஸ்ஸு ஒன்று இருக்கும். அவங்க தினசரி சமைச்சு போடுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் சினிமா கலைஞர்களுக்கு. அப்போ என்ன கோரிக்கை வைப்பாங்கன்னா, மறுநாள் காலையில் டிஃபனுக்கு பதிலாக பழைய கஞ்சி வேணுங்கிறது. பழைய கஞ்சியும் சின்ன வெங்காயமும் அனுப்புவாங்க. மறுநாள் என்ன முதல் நாளே சோத்தை ஆக்கி தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் மோர், தயிர் எதையாவது கலந்து ஊற்றி சின்ன வெங்காயத்தை வச்சு கடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னா, ஒரே ரசனைக்குள்ள உணவு பழக்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெஸ்ட்டு மெஸ்ஸுன்னு சொல்லி நீங்கள் டெய்லி போய் சாப்பிட்டு பாருங்கள். முதல் நாள் தான் அது ருசியாக இருக்கும், 2 நாள் இருக்கும், 4 நாள் இருக்கும், 5ஆவது நாள் ஊறடிச்சோம். காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட முன்னாடி சண்டை போடுறாங்கல்ல, தேடி தேடி போய் காதலிச்சுட்டு விரித்தவர்களே மாட்டிக்கொள்ளுகிற விசித்திர வலைங்கிற மாதிரி, யாருக்கு வலை போட்டானோ அவனே வலைக்கில மாட்டிக்கிறாங்கிற மாதிரி. அது அப்படி ஒரு சிக்கல்கள் வருது. அதே மாதிரி ரசனையில் மாற்றம் எழுதுகிட்டு 10 ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றம் நிகழும். அது மாதிரி இந்த நாளைய இயக்குநர்களினுடைய அலைவரிசையுடைய மாற்றம் ஒரு 10 ஆண்டு காலம் நீடித்ததுன்னு தான் சொல்லலாம் விஜய் சேதுபதி. ஆனால் அதே விஜய் சேதுபதி கமர்ஷியல் படம், சூப்பர் ஹீரோக்களுக்கான படத்தில் தன்னை உருமாற்றி கொண்டு நடிப்பதற்கு முயற்சி செய்கிறார். ரெக்க, சங்கத்தமிழன், அந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவர் ட்ரை பண்ணுறாரு. எல்லாமே மிகப்பெரிய அட்டர் ஃப்ளாப் ஆகிடுது. அந்த வகை படங்கள் எதுவுமே அவருக்கு ஓடலை. அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, வேறு வழியே இல்லாமல் மகாராஜான்னு ஒரு படம், ஒரு குழந்தைக்கு தகப்பனா ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனா நடிக்கிற 45 வயசு 50 வயசுக்காரனா நடிக்கிற ஒரு கதைக்குள்ள அவர் நடிக்கிற போது தான்
மகத்தான வெற்றி படமாக மாறி அது சீனா வரைக்கும் ஓடிட்டு இருக்கு, உலக நாடு பூரா ஓடிட்டு இருக்கு அந்த படம். அப்போ ஒரு வறட்சி ஏற்படுது, தொடர்ந்து ஹீரோயிசத்தை பார்க்கறது அப்படின்னு ஒன்று இருக்கலாம். அதில் சூப்பர் ஹீரோயிசம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப திகட்டக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளவு ருசியானதாக இருந்தாலும் 3 வேளை பிரியாணி எப்படி சாப்பிட முடியும்? நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஆனால் இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ரஜினி, விஜய் போன்றவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவங்க கமர்ஷியல் படங்களுக்கு நடுவில் எக்ஸ்பெரிமெண்ட் படங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. கமலஹாசன் வந்து நீங்கள் வந்து ஒரே தன்மையான படங்கள் பண்ணான்னு சொல்லவே முடியாது. ரஜினிகாந்த் சொல்ல முடியாது. ரஜினிகாந்த் வந்து முரட்டுக்கால மாதிரி படம் தான் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் ராகவேந்திரா மாதிரி படம் பண்ணியிருக்கிறாரு. எங்கேயோ கேட்ட குரல், பொண்டாட்டி இன்னொருத்தையும் கூட ஓடி போயிட்டாங்கிற கதையில் நீ கதான யாராவது நடிப்பானா? நீ கூட்டு ஒரு முன்னணி கதாநாயகனை கூப்பிட்டு உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடிவிட்டா, ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வர்றான், அவளுக்கு நீ தான் இறுதிச் சடங்கு செய்கிறேன்னு சொன்னால் போன டைரக்டருக்கு இறுதிச் சடங்கு பண்ணிடுவாங்க, படமே கிடைக்காது. அப்போ இது மாதிரி கதைகள் இருக்குல்ல, எக்ஸ்பெரிமெண்ட் கதைகள் இருக்குல்ல, பரிச்சார்த்த முயற்சிகளை வந்து பண்ணி பார்க்கறதுல ரஜினிகாந்த் நிறைய வெரைட்டி பண்ணியிருக்காரு. முள்ளும் மலருங்கிறதுனா ஒரு வித்தியாசமான படம் தானே. பில்லா, ரங்கா மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு அவர். ரொம்ப ஒரு கேடித்தனமான படங்கள்லாம் நடிச்சிருக்காரு, ரவுடிசமான படங்களும் நடிச்சிருக்காரு. அதுக்கு நேர்மாறான படம் தில்லு முள்ளு மாதிரி படம் நடிச்சிருக்காரு, பொம்பளை பொறிக்கலாம் நடிச்சிருக்காரு. ரொம்ப பெரிய உம்மனைசரு, அந்த பொம்பளையை பார்த்தாலும் ஏமாத்திடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நடிச்சிருக்காருல. அப்போ ஒரு வில்லன் கதாபாத்திரத்துக்கான விஷயமும் நடிச்சிருக்காரு. தர்மத்தின் தலைவன் மாதிரி படம் நடிச்சிருக்காரு. வேட்டியை மறந்துட்டு போயிட்டான், கட்டின இடத்துல வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கதையில் இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் நடிப்பாரா? யோசிச்சு பாருங்களேன். இப்போ விஜயை கூப்பிட்டு ஒரு படத்தில் நீங்கள் வந்து ஞாபக மறதிக்காரருங்க, நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து வேட்டியை மறந்துட்டு போயிருவீங்க அப்படின்னு ஒரு கதை சொன்னோம்னு வச்சுக்க, விரட்டி விட்டுருவாங்களா இல்லையா டைரக்டர்? அப்போ எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணவங்க ஒரு சூப்பர் ஹீரோயிசத்துக்குள்ள அபூர்வ சகோதரர்கள், அவ்வை சண்முகி, இவ்வளோ வித்தியாசமாக பண்ணுறது. ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரீமான ஹீரோயிசம் பண்ணும்போது அவங்க மேலே அந்த நம்பகத்தன்மை இருக்கிறதுனால தான் ஒரு பாட்சா, ஒரு அண்ணாமலை, எந்திரன், இந்த மாதிரி சிவாஜி, இந்த மாதிரி படங்கள் வருகிற போது கொண்டாடுறாங்க. அவங்க என்ன பண்ணாலும் கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. அது காரணம் அவங்க அவ்வளவு படங்கள் வித்தியாசமான படங்களில், அது கருப்பு வெள்ளை படங்களில் இருந்து, ஹீரோயிசா படங்கள்ல இருந்து, கதை படங்கள்ல இருந்து, ஆர்ட் ஃபிலிம். நீங்கள் பாபான்னு ஒரு படம் நடிக்கிறதுக்கு யாருக்குமே துணிச்சல் வராது. 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர்களின் கதை அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, எந்த பைத்தியக்காரனும் அதுக்கு டேட்டே கொடுக்க மாட்டான். ரஜினிகாந்த் கொடுத்தாப்புல அது நடிச்சிருக்காரு. அது தோல்வி படம், அது வேற விஷயம். வெற்றியா தோல்வியாங்கிறது இல்லை. அதாவது ரஜினிகாந்த் வந்து கஞ்சா குடிக்கணும், சரக்கு அடிக்கணும், வந்து செட்டிங் சின்ன வீடு வச்சிருக்கணும், அந்த மாதிரி ரவுடியா இருக்கணும், கேடியா இருக்கணும், ஏமாத்தணும், முள்ள மாதிரித்தனம் பண்ணணும்னா படம் ஓடும். ரஜினிகாந்த் சாமியார் இருக்காரு, ரொம்ப நல்ல ஒரு சாதுவானவர், யாருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாரு, படம் ஓடாது. அப்ப ரஜினிகாந்த் விரும்புகிற கதாபாத்திரங்கள் ஓடாது. ரஜினிகாந்துக்கு விரும்புகிறாரா இல்லையாங்கிறது அல்ல, நெகட்டிவ் கதாபாத்திரங்கள் வில்லனா நடிக்கிறதுக்கான எல்லா கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அதை பூரா ரஜினிகாந்த் பண்ணுவார். அவர் ஓப்பனிங்லேயே வில்லனா தானே வர்றாரு ஃபர்ஸ்ட் படங்கள்லேயே. அப்போ பாலச்சந்திரன் படத்தில் ஒரு வில்லனா தான் வர்றாரு. அது எல்லாத்தையுமே வந்து ரசிப்பாங்க. நீங்கள் அமைதி படம் மாதிரி படங்கள், சத்யராஜ் நடித்த அமைதி படம் மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது முழுக்க வில்லன் கேரக்டர். ஒரு பொண்ணை ஒருத்தன் வந்து அல்வா கொடுத்து கெடுத்துட்டாங்கிறது வந்து வில்லன் கேரக்டர் தான். ஆனால் கதாநாயகனுக்கு தான் சீன் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு மகன் பிறகுறான், போலீஸாக இருக்கு, எல்லாம் காட்டுறாங்க. ஆனால் ஒரிஜினல் கதை என்ன? கதை யார் மேலே இருக்குது? அமாவாசை மேலே தானே கதை இருக்குது. ராஜராஜ சோழன், நாகராஜ சோழன்லாம் ஒரிஜினல் கதை அவர் மேலே தானே இருக்குது. அப்போ எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் நடிக்கிற நடிகர்களுக்கு, இப்போ நீங்கள் விஜய் பார்த்தீங்கன்னா ஹேர் கட்டே பண்ண மாட்டார். ஹேர் ஸ்டைல் மாற்றுறதே ரொம்ப அபூர்வம், பண்ண மாட்டார் அதிகமாக. ரொம்ப வித்தியாசமான வேடங்களில் விஜய் நடித்திருக்காருன்னு சொல்லுங்கள். அஜித் கூட நடிச்சிருக்காரு. அஜித் வந்து வித்தியாசமான படங்கள் நிறையா நடிச்சிருக்காரு. ஆனால் ஊமையாக நடிச்சிருக்காரு அஜித். அதுபோலாம் பல வித்தியாசங்கள் பண்ணியிருக்கு. இவர் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவர் எல்லா படத்துலையுமே தொடக்க காலத்தில் காதல் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செக்ஸியான படங்கள், சங்கவி மூலமாக அம்மான்னு ஏதாவது கதாநாயகி சோப்பு போடுறோம்ட்டு மறந்துட்டு வந்து மாமியாவுக்கு சோப்பு போட்டான்னு ஒரு சீன் வைக்கிறாங்க. அம்மா கதை எழுதி அப்பா டைரக்ஷன் பண்ணி மகன் நடித்த கதை. இதெல்லாம் சரித்திர புகழ்மிக்க ஒரு கதை. இதுக்காகவே அவர் ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகலாம், அந்த அளவுக்கு ஒரு தியாகமான கதையெல்லாம். திரைப்படம் வேற, இது வேற இல்லை சார். இல்லை சொல்கிறேன், அவர் பல சாதனைகள் பண்ணியிருக்காரு. அவர் சாதனையை சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சொன்னா தானே முடியும். அப்படியே ரசிகன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, அந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் சமூக அக்கறை உள்ள படங்கள் ரொம்ப ரேராக நடிச்சிருக்கிறார். கத்தி மாதிரி படங்கள், தேரி மாதிரி படங்கள், கொஞ்சம் ஒரு சின்ன விஷயங்கள் இடையில வரும். பெண் உரிமையெல்லாம் கொஞ்சம் பேசுவார். பெருசாக வந்து அவர் வந்து சமூக மாற்றத்திற்கான படங்கள் அப்படிங்கிற, இப்போ அன்பே சிவ மாதிரி ஒரு படத்தை வந்து கமலஹாசன் அட்டன் பண்ணுறாருல, தோல்வி படம். அது மாதிரி ஒரு படம் ஒரு அட்டன் பண்ணது. சித்தாந்த ரீதியான படம், கொள்கை சார்ந்த படம்,
ஒரு குறிப்பிட்ட இது சார்ந்த படம் அப்படிலாம் வந்து கிளாசிக் படங்களே நடிச்சது. இன்னும் பெரிய வேடிக்கை என்னன்னா, விஜய்க்கெல்லாம் இது குற்றச்சாட்டு அல்ல, இது ஒரு ஆதங்கம் தான் நான் சொல்றது. பெரிய டைரக்டர் படம் இல்லை, பாரதி ராஜாவுடைய ஒரு படத்தில் கூட விஜய் நடிக்கல, மணிரத்னம் படத்தில் நடிக்கல. தமிழில் ரொம்ப முக்கியமான ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டர்ஸ் இருக்காங்களே, ஆர்கே செல்வமணி படத்தில் நடிக்கல, கௌதம் மேனன் படத்தில் நடிக்கல. ரொம்ப முக்கியமான இயக்குனர்கள் அப்படிங்கிறத கமர்ஷியல் டைரக்டரான விட்டுங்க, கமர்ஷியலை தாண்டி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண டைரக்டர்லாம் இருக்காங்க, அவங்க கூட யாரும் கூடயுமே ஒரு நடிக்கல. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ விஜய் சேதுபதி மாதிரி ஆளுங்க போய் கமலஹாசன் கூட ஒரு படம் வில்லனா நடித்தாலும் பரவாயில்ல, ரஜினிகாந்த் கூட ஒரு படம் அப்படிலாம் ஒரு ஆசைப்படுறாங்கல்ல, அது மாதிரி கூட ஒரு விஜயகாந்த் கூட ஒரு படம் நடிச்சிருக்காரு. அது அவருக்கு மார்க்கெட்டில் உருவாகாத காலத்தில் நடித்த படம், செந்தூர பாண்டி நினைக்கிறேன், அந்த மாதிரி படம் நடிச்சிருக்காரு. அப்போ புதிய முயற்சிகள் செய்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு கட்டம் வருகிற போது, புதிய முயற்சி வருகிற போதெல்லாம் மக்கள் கொண்டாடுறாங்க. இப்போ நாளைய இயக்குனர்கள் ட்ரெண்ட் செட்டிங் யாரதால தீர்ந்துருச்சு. ரெட்ரோ பார்த்த முன்னாடி கார்த்திக் சுப்புராஜிட்ட சரக்கு இல்லை, அவர் வந்து பழைய மசாலாவை, கெட்டுப்போன மசாலாவில் நம்ம புரண்டு எந்திரிச்சு வந்து நம்ம மேலே வந்து அதை உதறி விடுறாரே தவிர உருப்படி அவர்கிட்ட ஒன்றும் இல்லை தெரியுது. இப்போ ஏதாவது ஒரு புதிய அலை வராதாங்கிறப்ப தான் நீங்கள் வந்து அயோத்தி படம் ஒரு முக்கியமான ட்ரெண்ட் செட்டிங் படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கதையை பொறுத்தவரையில் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து வாய்மொழியாக சொல்லும்போது, கதையாக சொல்லும்போது, நான் படமாக அயோத்தி பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் கதையாக கேட்டேன். அந்த படம் உருவாவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு பாலு மகேந்திராவினுடைய பட்டறையில் படித்த ஒரு உதவி இயக்குனராக இருந்தவர் நரேஷ்னு ஒருத்தர், குறும்படங்கள்ல எல்லாம் பரிசு பெற்றிருக்காரு. அவர் ஒரு நல்ல கதை வேணும் அப்படிங்கிறப்ப எஸ் ராமகிருஷ்ணனை சந்தித்து அவர்கிட்ட திரைப்படமாக்குவதற்கான ஒரு கதை கேட்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நானும் அவரும் போய் அவர்கிட்ட போய் ஒரு முக்கியமான கதை விவாதத்தில் ஈடுபட்டோம். அது இந்த கதையை அவர் பரிந்துரை, நீங்களும் அவருமா? நானும் நரேஷுங்கிற ஒரு ஓகே பாலு மகேந்திரா பட்டறை மாணவர் ஒருவரும் சேர்ந்து அயோத்தி கதை திரைப்படம் ஆவதற்கு முன்பே நான் கதையாக கேட்டேன். ஓகே, அந்த கதை எனக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும், நான் கேட்ட கதை நான் திரைப்படமாக மாறிச்சு. அது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொன்னாங்க அதை. அப்போ அது மாதிரி ஒரு கதையை வந்து நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, நல்ல புதிய சிந்தனை உள்ள எழுத்தாளராக இருக்காங்க, ஆனால் அதை படமாக்குறதுக்கு ஆள் இல்லை. அப்படி ஒரு படம் தான் அயோத்தி, பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ அது தந்த தைரியத்தில் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துருக்கு. அதில் என்னென்னா, நம்ம கவர்ச்சி பதுமையாக பார்த்த சிம்ரனை ஒரு ஏறத்தாழ 50 வயது தொடுகிற இந்த காலகட்டங்களில் ஒரு அம்மா கேரக்டராக நடிக்க வச்சுருக்காங்க. கடல் கடந்து வரக்கூடிய ஈழத்தமிழ் அகதிகளுடைய வாழ்க்கை வந்து எவ்வளோ பதட்டமானது, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு. இப்போ சாதாரணமாக நான் மானாமதுரையில் புறப்பட்டு சென்னைக்கு வந்தால், இந்த ஊரில் எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறேன்னா அட்ரஸ் குரூப் எனக்கு மானாமதுரையில் தான் இருக்குது, இந்த ஊரில் கிடையாது அப்படின்னா என்னை இந்த ஊருக்காரன் அகதியாக தான் பார்க்குறான். ஒரே மாநிலத்துக்குள் இருக்கிறவனுக்கே கூட இந்த பிரச்சனை இருக்கிறது. உங்களுக்கு கேஸ் பில் இருக்கா, உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கா, நீங்கள் யாருன்னு கேட்குறான், உங்களை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் வந்து ஒரு மனிதனை வந்து அவனுடைய அடையாள அட்டைகளின் வழியாகத்தான் நம்ம நம்ப முடியுது. நான் இந்த ஊருக்காரன் தான் அப்படின்னு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யார் கொடுக்குறான்னா என் ஊருக்காரன் கொடுக்கறது இல்லை, வெளியூர்லேருந்து ஒரு தாசில்தார் தான் எனக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அவர் வேற ஊருக்காரர், அவருக்கு என்னே தெரியாது, ஊர் தலையாரியை வச்சு இந்த ஊருக்காரன் தானாவே அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அப்போ எல்லாமே அடையாள அட்டைகளாக மாறப்பட்ட காலத்தில் ஒரு ஈழத்தமிழ் அகதியாக இருக்கிறவன் இங்கு பிழைப்பு நடத்துவதற்கு, இங்கே ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கோ, இல்லை ஒரு குடியிருப்பில் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் காட்டுறதுக்கோ, ஆதார் கார்டு இல்லாமல் இருக்கிறதோ, இதெல்லாம் இந்த வாழ்க்கைக்குள்ளே போராடி ஏதாவது வந்து தமிழ்நாட்டில் ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்குது, ஒரு மோசமான விரும்பத்தகாத நிகழ்வு நடக்குது அப்படின்னா சந்தேகத்துக்கு இடமளிக்கக்கூடியவர்களாக யாரை கருதுவார்கள் அப்படிங்கிற இடத்துல எப்படி வந்து சிறுபான்மை மக்கள் சந்தேகத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க, வெளியூர்காரங்க சந்தேகத்துக்குரியவர்களாக இருக்காங்க. இப்போ மதுரை உடைய வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒரு 2 வீலரை ஒருத்தர் சென்னைக்குள்ள ஓடுறாருன்னா, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அவர் வண்டி தான் முதல்ல நிறுத்தப்படும், இந்த வண்டியை எங்கே ஓடுது அப்படிங்கிறது குற்ற பின்னணி கண்டுபிடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவோம். அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்குள்ள ஒரு ஈழத்தமிழர் வந்து எப்படி அவதிப்படுறாரு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு அற்புதமான யதார்த்த காட்சியில் எந்த இடத்துலையும் ஹீரோயிசம் இல்லாமல், எனக்கு தெரிஞ்சு சசிகுமாருக்கு வந்து எந்த ஹேர் டைலேருந்து தாடிக்கு முதற்கொண்டு எதுவுமே தடவாமல் விட்டுருக்காங்க, அப்படியே ஹேர் டை எதுவுமே அடிக்காமல் விட்டுருக்காங்க, எந்த சாயமும் பூசாமல் அசல் மனிதனாகவே வர்றார், யதார்த்தத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. இந்த படம் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இது தெரியாமல், இதுக்கு பட்ஜெட் கிடையாது, சசிகுமார் சம்பளத்தை கழிச்சிட்டு அந்த படத்துக்கு பெரிய பட்ஜெட் இருக்கிற மாதிரியே தெரியலை. ஆனால் இந்த மாதிரி படங்களை வந்து நூற்றுக்கணக்கான படங்கள் வருஷத்துக்கு வந்து ஒரு 30-40 படம் கமர்ஷியல் படம் வந்தால் தாங்கலாம் நம்மளால்.
இந்த மாதிரி படமே வந்து வரமாட்டேங்குது. எப்பயாவது ஒரு முறை வந்து, அதாவது நான் சொல்றது நல்ல சினிமா அப்படிங்கிறது எப்பயாவது நடக்கிற ஆக்சிடென்ட் மாதிரியும், மோசமான சினிமாங்கிறது டெய்லி நடக்கிற பயணம் மாதிரியும் இருக்கு. எப்பயாவது ஒரு முறை தாங்க நல்ல படம் வருது. ஏதாவது ஒரு டூலெட் வருது, அருவி வருது, ஏதோ ஒரு படம் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது, ஒரு ஜெய் பீம் வருது, மேற்கு தொடர்ச்சி மலை வருது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இயக்குனருக்கு ஏறத்தாழ ஒரு 7 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து. அடுத்த படம் இன்னும் வரல. அப்போ கமர்ஷியல் படம் அப்படி இருக்கான்னு பார்த்தா அப்படி கிடையாது. கமர்ஷியல் வந்து பண்ணி பல குட்டி போட்டது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. சிங்கம் குட்டியே போட மாட்டேங்குது, ஒரு குட்டி தான் போடுதுங்கிறாங்க. சில நேரம் அதுவும் கூட, அதை ஒரு குட்டியோடு நின்றுக்கிறது, போட மாட்டேங்குது. நல்ல படமே வரமாட்டேங்குது. இப்போ இந்த படம் வந்திருக்கு. அபிஷன் ஜீவித்னு ஒரு 24 வயசு பையன் எப்படி வாழ்க்கையினுடைய அனுபவங்களை உள்வாங்கி கொண்டு, ஒருத்தனுக்கு ஒரு சின்ன வயசாக இருக்கிறதுனாலேயே ஒருத்தனுக்கு அறிவு கம்மியாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். வயதில் மூத்தவன்லையும் முட்டாள்கள் இருக்கான், இளையவர்களையும் அறிவாளிக்கான். அறிவுங்கிறது வயசு சம்மந்தப்பட்டது கிடையாது. இது தெரியாமல் சில பேர் என்ன பண்ணுறான், இவர் பெரிய மனுஷங்க அப்படிங்க. அந்த ஆள் வந்து பிற்போக்குத்தன்மை உடையவனாக. சில பேர் சின்ன பையலாக இருக்கிறவனுமே கூட ரொம்ப மூட நம்பிக்கை உள்ளவனால இருப்பான். சாதி மதம் சோசியம் ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு தெரியுமா, ஆனால் உருப்படாமல் தெரியுமா. அப்போ அறிவு சம்மந்தப்பட்டது வயதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. வயதுங்கிறது ஒரு நம்பரு. இத்தனை வருஷம் பிறந்தேன், இத்தனை நம்பர் அது ஓடிக்கிட்டு இருக்கு. 50 வயசு ஓடுது, உனக்கு 30 வயசு ஓடுது. சாவு வர்றது மாதிரி தான் அதுவும், எந்த வயசில் வேணாலும் வருதுங்கிறாங்க. அறிவு வர்றதுக்கும் அது மாதிரி தான். அறிவு எந்த வயசில் வருதுன்னே தெரில. ஒரு இளைஞன் ஒரு அற்புதமான ஒரு படத்தை எடுத்திருக்காரு. இது லோ பட்ஜெட் படங்களுக்கு இந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் இருக்கான் பாருங்க, லைக்கா மாதிரி கம்பெனி வச்சுருக்கான் பாருங்க, அவன் பூரா வந்து பல கோடியை கொண்டு வந்து கொட்டி கப்பலை கவுத்தி எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்தி ஃப்ளைட்டெல்லாம் சுட்டாதான் வந்து பெரிய படம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. மனித மன உணர்வுகளுக்குள்ள எது நிகழ்ச்சி ஏற்படுத்துகிறதோ, எது ரசனை ஏற்படுத்துகிறதோ, எது காதலிக்க வைக்கிறதோ, எது ஏங்க வைக்கிறதோ, எது மகிழ்விக்கிறதோ, அதெல்லாம் நல்ல படம் தான். உணர்வுகளோடு கூடிய விளையாட்டு தான் வந்து பார்வையாளனை மகிழ்விக்கக்கூடியதே தவிர, இவங்க படம் முழுக்க சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, படம் முழுக்க கத்தி வச்சு வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கு நான் வந்து இந்த மெட்ராஸில் ஆட்டு தொட்டின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஐயோ போனால் ஒரே நேரத்தில் 500 ஆடு வெட்டுறதா சொல்கிறாங்க, 100கணக்கான ஆடை. அதை போய் பார்த்துடலாம்ல. கொடூரத்தை பார்க்கறதுக்கு எதுக்கு நான் காசு கொடுத்து போனோம்? ஆனால் சார் வந்து இப்போ கலைங்கிறது வந்து ஒரே மாதிரியான விஷயம் கிடையாது. இல்லை, ஒவ்வொருத்தருக்குமான ஒரு கற்பனை இருக்கும், ஒரு படைப்பாற்றல் இருக்கும். ஒரே மாதிரியான படத்தையே வந்து எல்லா இயக்கணும் இயக்குனாங்கன்னா, அதை யதார்த்தமான படத்தை இயக்கிட்டே இருந்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சணும். இல்லை, ஏன்னா நம்மளோட ரெகுலர் லைஃபே அப்படியே பிரதிபலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர் அடிச்சணும். இல்லை, ஒரு வித்தியாசம் தேவைப்படும். இல்லை, எப்பொழுதுமே கதைகளுக்கு 2 முகம் இருக்கிறது. ஒன்று கனவு நிலை இருக்குது. இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ ரொம்ப காலமாக சொல்லப்பட்ட ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஒரு ஆளுக்கு நிலத்தை விற்றான். அந்த நிலத்தை அவன் தோண்டி உழுக போகும்போது ஒரு புதையலை கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அவன் சொன்னான், நிலம் வாங்கினவன்ட்ட போய், ஐயா நான் நிலத்தை தான் வாங்கினேன், திடீர்னு புதையல் வருது, அது உனக்கு தான் சொந்தம், அதனால் நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான், இது என்னையா பேச்சு, நிலத்தை விற்றா எல்லாத்தையும் எல்லாம் சேர்ந்து உனக்கு தான்யா, திடீர்னு நீ நிலத்தை தோண்டும் போது ஒரு நல்ல வம்பு வருதுன்னா பிடிச்சி கொண்டு வந்து ஏன்ட்டியா கொடுப்ப, அது மாதிரி தான் யா, பரிசு இருந்தாலும் அது உனக்கு தான், ஏன்ட்டதுக்கா கொண்டு வந்து கொடுக்குற அப்படிங்கிறான். அப்போ அதெல்லாம் முடியாது அப்படின்னு 2 பேர் பஞ்சாயத்துக்கு போனாங்க. பஞ்சாயத்துக்கு போன இடத்துல அவன் 2 பேருமே கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறான், 2 பேருமே ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்னடா செய்யறது தெரியலைன்ட்டு உனக்கு குழந்தை இருக்கான்னு கேட்டாங்க. ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு, இவனுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு. 2 பேரும் வளர்ந்த பின்னாடி இதை பரிசு பொருளாக திருமண பரிசாக கொடுப்போம் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு ஒரு கதை இருக்குது. உலகத்திலேயே கிணக்கு இருக்கவங்களுக்கான கதையில இது முதல் கதை. ஏன்னா நிலத்தை ஒருத்தன் வாங்கினான்னு வச்சுங்க, அவன் பொக்கிஷம் ஏதாவது இருக்குது, புதையல் இருக்குன்னா அவன் அமுக்கிடுவான் டபக்குன்னு. அதை வந்து எவனாவது பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, டேய் என் நிலத்துக்குள்ளே இருந்துச்சாம்டா எங்கேடா மறைச்சி வச்சுருக்க அப்படின்னு இவன் சண்டைக்கு கிளம்பி வருவான். இவன் 2 பேருமே மல்லு கட்டி உருண்டதோடு நிற்காம பஞ்சாயத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க, பஞ்சாயத்தில் அமுக்கிடுவாங்க. இது ஊர் சொத்துப்பா, நீ என்னப்பா சண்டை போறிய 2 பேரும் அப்படிமா. போலீஸ்காரன்ட்ட போனால் மொத்தமாக முடிஞ்சு, சட்டி தான் இருக்கும், உள்ள இருக்க பொக்கிஷம் இருக்காது. இதுதான் உலக நியதி. அப்புறம் எதுக்குற அந்த மாதிரி கதை எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தா, ஒருத்தனுடைய நிலத்தை ஒருத்தன் வாங்குறான்னா அதில் வேற ஒன்று கிடைச்சிச்சுன்னா அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ஒரு மனிதனுடைய மனம் அப்படி இருந்திருக்க வேண்டும்னு கனவு கண்டேன், ஆசைப்பட்டேன். அதனால அப்படி ஒரு மனம் படைத்தவனை கதையில உருவாக்குறான். ஏன்னா நிஜத்தில் உருவாக்க முடியாது. அவன் வாங்க மாட்டோம்னு சொன்னா, இவனு கொடுத்தா கூட நீ கொடுத்தா நான் வாங்கிடுவேனா, நீ பிச்சை போட்டா நான் வாங்கிடுவேன், நீ ஜோறு வாங்கி கொடுத்தா நான் தின்றுவேனா, ஏண்டா நான் பிச்சைக்காரனா உங்க ஆசை திங்கிருக்கேன் கேட்குறவனா, அது மாதிரி நீ நான் வாங்கணும். மீறி பஞ்சாயத்துக்கு போனால் அவனும் யோக்கியனா இருந்திருக்கான்,
இது எப்படி நான் மனிதர்கள் எவ்வளவு மேன்மை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் கதை தான். இது யதார்த்த கதையா? இது ஒரு யதார்த்த கதை கிடையாது. இது கனவு நிலை தான். ஒரு கனவு கண்டவொன்னே காதலிச்சவொன்னே சுவிட்சர்லாந்துக்கு போகிறாங்கல்ல, சுவிட்சர்லாந்துக்கு விசா வாங்கணும், ஃப்ளைட் டிக்கெட்டு போடணும், அது பிஸ்னஸ் கிளாஸா சாதாரண இதாக லோக்கலான்னு பார்க்கணும், எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஹோட்டல் தங்குறதுக்கு ரூம் வேணும், எவ்வளவோ விஷயம் இருக்குது. ஆனால் கனவு காட்சியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு செகண்ட் அப்படின்னோடனே ஸ்க்ரீன் மாறினோடனே வேறு டங்குன்னு ஆடுறாங்களா. சிம்மரனை கூட்டிகிட்டு போய் விஜய் ஆடினாரு, திரிஷாவை கூட்டு போய் பாடுறாரா, மாறிட்டாங்களா, டக்குன்னு மாறுதா. இது நிஜ வாழ்க்கையில நடக்காது. அப்போ கனவு எவ்வளவு கலக்கப்படணும் ஒரு கதைக்குள்ள, நிஜம் எவ்வளவு கலக்கப்படணும். அப்போ டாக்கு ப்ளஸ் ட்ராமா கொண்டு சினிமா. டாக்குமெண்ட்ரினா அசல் தன்மை, நடக்கிறத அப்படியே சொல்கிறது. ட்ராமானா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவராசிய தன்மை. இது ரெண்டு கரெக்டான கலவையில் இருக்கும்போது தான் டீ எப்படி பாலுக்கு ஒரு நிறம் இருக்குது, தேயிலைக்கு ஒரு நிறம் இருக்குது, கலந்தா ரெண்டுக்கு வேற நேரம் வந்துடுது. அதுதான் டாக்கு ப்ளஸ் ட்ராமா ஈக்குவல் சினிமாங்கிறது. அதுதான் ஒரு தனித்தன்மையும் இருக்கணும், ஒரு அசல் தன்மை இருக்கணும், ஒரு கற்பனை தன்மை இருக்கணும், ரெண்டும் கலக்கும் போது சுவராசியம் இருக்கணும், ஒரு நிகழ்வு இருக்கணும். இதை ஒர்க் அவுட் ஆகிற படத்தை தான் நம்ம கொண்டாடுறோம். அதான் டூரிஸ்ட் ஃபேமிலி. அப்போ ட்ரெண்ட் செட்டிங் நம்ம உண்மையான கலைஞர்களுக்கு பதிலாக நிறையா பேர் என்ன பண்ணிட்டான்னா, கலை உணர்ச்சியே இல்லாதவங்க, கதை பண்ண தெரியாதவன், கவிதைனா என்னன்னு தெரியாதவன், ரசனைனா என்னன்னு தெரியாதவன், கூமுட்ட பேர் பூரா யூரோப்பிய படங்களை பூரா பார்த்து விட்டு, கொரியா படத்தை பார்த்து விட்டு, எங்கேயாவது ஒரு சீனா படத்தை பார்த்து விட்டு, என்னத்தையாவது ஒரு படத்தை பார்த்து வந்து அதில் 2 சீன் இதில் 2 சீனை சுட்டு எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஒரே மிக்சியில் போட்டு அடித்து ஃப்ரூட் மிக்சரை ஆக்கி கொண்டு வந்து ஒரு முட்டாள் ப்ரொடியூசர்கிட்ட கதையாக சொல்லி, அவனுக்கு அறிவு இல்லாதனால அதை ஓகே பண்ணி, அது அறிவே இல்லாத ஹீரோக்களை ரெடி பண்ணி, ஹீரோயினை ரெடி பண்ணி, கோடிக்கணக்கில் பணங்களை கொட்டி 50 பேரும் காசை திங்கிறதுக்காக ஒரு கேவலமான படத்தை எடுத்து வச்சு ஆடியன்ஸை துன்புறுத்துறாங்க. இந்த படம் ஒன்று எடுத்துருக்காங்க பாருங்க, ரெட்ரோன்னு ஒரு படம். இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆணியை பிடுங்காமலே இருந்திருக்கலாம், அந்த மாதிரி பிடிங்கிருக்காங்க. அதை வச்சு இவங்கெல்லாம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படம் வருகிற போது மக்களுக்கு ஆறுதலாக இருக்குது. நீண்ட நாள் கழித்து குடும்பத்தோட பெண்கள் படம் பார்த்துருக்குறாங்க, இளைஞர்கள் படம் பார்த்துருக்காங்க, பல பேர் போயிருக்காங்க. நானே ஏமாந்து இதுக்கு தான் ரெட்ரோவுக்கு தான் போனேன். அப்புறம் சுதாரித்து பாதி வெளியில் எனக்கு நான் நெஞ்சு வெளியில் தேட்டர்லேயே செத்துருவோம்னு பயந்து பாதியிலே இன்டர்வலோடு இருந்துச்சு ஓடியான்ட்டேன். அதனால் அப்புறம் சொன்னாங்க இது நல்ல படம்னு, டிக்கெட்டே கிடைக்கல. அப்புறம் இங்கொன்றுமாக அந்த அரிசியில் ஏதாவது ஒரு இடைவெளி இருக்கும் பையனில் அரிசியில் கல் கிடக்கிற மாதிரி ஒரு சீட்டு இருந்துச்சு புக் மை ஷோவில், பிடிச்சி படத்தை பார்ப்பேன். இப்போ நல்ல படத்திற்காக மக்கள் இயங்குகிறார்கள், ரசிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள், திருவிழா கூட்டம் வருகிறது. நல்ல படம் எடுப்பதற்கு நல்ல கலைஞர்கள் இல்லை, நல்ல இயக்குநர்கள் இல்லை, கதை இல்லை, அப்படி சொல்கிறத விட அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதுக்கான தயாரிப்பு நிறுவனங்கள் இல்லை. எல்லாமே கார்ப்பரேட் மயமாக மாறியதற்கு பின்பு இதயமற்றவர்களால் செய்யப்படுகிற ஒரு மோசமான கலைப்படைப்புக்கு பல கொலைப்படைப்பாக வரும். படம் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டே கையை சுட்டுக்கிட்டே இருக்காங்க, ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்காங்க, கொடூரமாக இருக்குது, ரத்தம் தெரிக்குது திரை முழுக்க. அதற்கு பதிலாக ஒரு அன்பை பேசிய ஒரு படம் வருகிற போது மக்களால் கொண்டாடப்படுது. இனி வரும் நாட்களில் தமிழ் சினிமாக்களில் என்ன விதமான மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட வருகையும் கருத்துக்கும் மிக்க நன்றி.